ஆமா வருது காசு. ஆமா கரெக்ட் தான். பாடினது அவன், மியூசிக் கம்போஸ் போட்டது வேற ஒருத்தர். மியூசிக் கம்போஸ்லயே அவன் தான் நினைக்கிறேன். சாரி. அதுதான் அந்த ஏ டு டி மென்ஷன் பண்ணியிருந்தான் பத்தியா, அந்த நார்த்ல டி சீரிஸ்லாம் ரீமிக்ஸ்னு ஒரு வார்த்தை போட்டுருவான். காப்பிரைட்ஸ் கிடையாது. இது நம்ம பண்ண காப்பிரைட் கொடுத்துருவான். இப்ப அது தப்பா. அப்ப அவன் அப்ப அதே வீடியோல அவன் ஒன்னு சொல்லிருப்பான், இந்த மாதிரி சித்து ஒரு இது கொடுத்திருந்தாரு, அவன் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னா. ஆமா அதுவும் கரெக்ட் தான். இப்போ ஆமா என் பேரு ஸ்கேம் பண்ணா என் மேலதான் தப்பு வரும். இப்ப நான் தானே கேட்கணும் என் பேர் வச்சு ஸ்கேம். அதனாலதான் அவன் காப்பிரைட் கொடுத்து பிளாக் பண்ணிருக்கான். ஏன்னா நான் உன்னை நம்பி தானே காசு கொடுத்துட்டு போயிடுவான்ல. இப்ப அவன் பிளாக் பண்ணாலும் தப்பு, பிளாக் பண்ணாலும் தப்பு. ஐயறிவே இவன் பிரதீப் 100 ரூபாய் கேட்டான்டா, நான் அமுச்சுதான் விட போறேன். ஏன்னா உன் மேல இருக்க நம்பிக்கை. இப்ப நான் வந்து நான் கேட்டேன், நான் இல்லன்னு சொல்லிட்டேன்னா நீ யாரு கேப்ப? நீ என்னதான் கேப்ப? உன் பேர் சொன்னான்டா கொடுத்தேன். இப்போ நீ தான்டா நீ வந்து என்கிட்ட கேப்ப, டேய் உன் பேர் சொல்லிதான் வாங்கி கொடுத்தா, நீ ஒரு முறை 100 ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு. ஆனா நான் அவன்கிட்ட கேட்கவே இல்லை. இப்போ என்ன ஆகுனா, இப்ப அவனால பிளாக்கும் பண்ண முடியாது. இதுல ஒரு அறிவியல் காமெடியில 250 அப்படி ஒர்க் ஆகுது. எனக்கு அந்த மெக்கானிசம் தெரியும். பாட் இருக்கும், டெலிகிராம் பாட்ஸ், ஆட்டோ மெசேஜ்லாம். அவன் அதுல கீவேர்ட்ஸ் போட்டுருவான். இந்த சேனல்ல போயிட்டு அது ஆட்டோ மெசேஜ் தான் எல்லாமே. இப்போ என் ஃப்ரெண்டு 35,000 ரூபா விட்டு உட்காந்து இருக்கான். இந்த ட்ரேடு 500 ரூபா கொடுத்தா நான் 700 ரூபா தரேன்னாங்களாம். 500 ரூபா கொடுத்தா 700 ரூபா தந்தாங்களா. நீ 700 ரூபா கொடு, நான் 2000 ரூபா தரேன் அப்படின்னாங்களாம். உங்களுக்கு வந்து 7,000 ரூபா வரணும் கஸ்டம்ஸ் டியூட்டி. இது நிறைய நடக்குது. அவனுக்கு அதுல அவேர்னஸ் இல்ல. கஸ்டம் டியூட்டினா நீ ஏர்போர்ட்ல இருந்து வந்தாதான் அது கஸ்டம் டியூட்டி. இப்ப புரியுதா? இப்போ அவன் அந்த ட்ரேட்ன்ற கஸ்டம் டியூட்டி அதுவே ஒரு பிசினஸ் தான. ஓன்டைல காசு வாங்கி அவன் ட்ரேட் பண்ணி உனக்கு திருப்பி தரான். இப்போ இந்தியால சில பேருக்கு டிடிஎஸ் ஜிஎஸ்டி வித்தியாசம் தெரியாது. இல்லடா நீ சொல்றது கரெக்ட் தான் இருக்கு. ஆனா இது வந்து ஸ்கேமா பண்றானுங்கல்ல. இப்போ ஸ்கேமா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ட்ரேடர்ஸ் எல்லாரும் மேலயும் தப்பு வருது. இதுதான் என்ன சொன்னா இப்ப அதான்டா. இப்ப விஜய் சுத் என்ன சொன்னான்னா, இப்ப அதே மாதிரி என் பேர் சொல்லி இன்னொருத்தவங்கன்னா அது தப்பு ஏமாந்து தான் வரும். புரியுதா? அதனாலதான் பிளாக் பண்ணான். அதான் இப்ப நீ காசு கொடுக்குறீங்கன்னா இப்போ கொஞ்சம் காசு வாங்கணும்னு சொல்ல மாட்டான். நீ ஏன் கொடுத்து பாத்தல பாத்தியா? அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து அவன் தான் லீட் பண்ணணும், அவன் மிஸ்லீட் பண்ணக்கூடாது. ஆமா கரெக்ட் தான்டா. இப்போ அவன் பிளாக் பண்ணது தப்புன்னு சொல்றேன், நீ கரெக்ட்னு தான் சொல்றேன். இல்ல கரெக்ட் தான். இல்ல சொல்றேன், இந்த சின்ன அவேர்னஸ். இப்போ மதன் கௌரி அவ்வளவு பேசுறான்ல, அவன் ஒரு வீடியோ போடலாம் டிடிஎஸ்னா என்ன ஜிஎஸ்டினா என்னன்ட்டு. சில பேருக்கு டிடிஎஸ்க்கும் ஜிஎஸ்டிக்கும் வித்தியாசமே தெரியல. இப்போ யூடியூப் சேனல் கொஞ்சம் நாலேஜ் இருக்கவும் மானிட்டைஸ் ஆச்சானே வந்து ஐயோ என்ன 30% ஜிஎஸ்டி பிடிக்கிறேன்றான். ஆனா ஜிஎஸ்டி இல்ல டிடிஎஸ்ன்னு யாருக்கும் தெரியல. அதெல்லாம் அவேர்னஸா இருக்கணும்ல. டிடிஎஸ்ன்னா இது இன்டர்நேஷனல்ல இருந்து வந்தா அது டிடிஎஸ், இந்தியாக்குள்ள டாக்ஸ் பிடிச்சானா ஜிஎஸ்டி. இந்த யூடியூப் இன்டர்நேஷனல் தானே. யூடியூப் வந்து இன்டர்நேஷனல் தானே. அதனால தான் அங்க டிடிஎஸ் பிடிக்கிறான், வாட் பிடிப்பான். ஆமா ஆமா. நம்ம ஊர்ல வெறும் ஜிஎஸ்டி தான். அது வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்ததுன்னா அது என்ன யுஎஸ் ட்ரேடிங் 30% டிடிஎஸ், இங்கேயும் கிரிப்டோக்கு 30% ஜிஎஸ்டி. அந்த ஐஎன்டி மணில ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சொல்றாங்கல்ல. நீ எனக்கு காசு கொடு, நான் உனக்கு ட்ரேடிங் பண்ணி தரேன் அப்படின்னு அவன் வந்து நம்மள்ட்ட வந்து காசு வாங்கி அவன் நல்லா ட்ரேட் பண்ணிருப்பான். இப்போ இருக்குது. இப்போ 1000 ரூபாய் கொடுத்து நான் ஒரு அமௌண்ட் எடுத்து தரேன்னா எனக்கு அதுல கமிஷன் வேணும் அப்படின்னா அந்த கமிஷன் எடுத்து மிச்ச காசு வாங்கிட்டு தருவான். இங்க இன்னொன்னு நடக்கு. பிஸ்கூல் பத்தி தெரியுமா? பிஸ்கூல் அது எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? நான் வந்து உன்னை நம்பி ஏமாந்துட்டேன் 10,000 ரூபா, நான் அதை எடுக்கணும். நான் வந்து மெய்யறிவு மண்டை கழுவேன். அவனு வந்து மார்க்கெட்டிங் கோர்ஸ் தரேன்னு. அந்த கோர்ஸ் நீ வாங்கினா 30% ரெஃபரல். அப்ப நான் வந்து அறிவை சேர்த்து விடுவேன். இப்ப நான் வந்து அறிவை சேர்த்து வரேன்னு வச்சுப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வாடா நான் கோர்ஸ் தரேன் வந்துட்டு 50,000 ரூபாய் வாங்கிடுவேன். இப்ப நான் வந்து உனக்கு கோர்ஸ் சொல்லி தரேன் எதுவும் இருக்காது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், நான் உன்னை பண்ண மாதிரி நீ இன்னொருத்தனை பண்றான்ருவேன். நீ போய் இன்னொருத்தங்கிட்ட போய் 50,000 ரூபாய் வாங்கிடுவேன். அவள்தான் அப்படியே கொட்டி கிடக்குது. இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்கேம்டா. இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆக்சுவலா பிஸ்கூருக்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா தான் இங்க யூஸ் பண்ணிக்கிறான்.
இந்த கோர்ஸ் இப்போ என் ரெஃபரல் கோட்ல நீ அந்த கோர்ஸ் சொல்லி தரலையா அவனா? அவனுக்கு அந்த கோர்ஸ் சொல்லி தரது மேட்டர் இல்ல, நீ காசு கொடுத்து காசு அவள்தான் முடிச்சு. அது ஸ்கேம், அது ஸ்கேம், அது ஏமாத்துறது தான். அது எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்? உனக்கு ஸ்கேம், எனக்கு அஃபிலியேட். புரியுதா? நான் உனக்கு உனக்கு அந்த கோர்ஸ் வித்து நான் காசு பார்த்துருவேன். ஆனா அந்த கோர்ஸ் வச்சு நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஏன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்போ நீ ஸ்கேம் ஆயிட்ட. நான் அஃபிலியேட்ல காசு பார்த்துட்டேன். நீ உங்க போட்ட காசு வேணா நீ மெய்யறிவு ஏமாத்துவ. இல்ல அப்படி யூஸ் பண்ணலாமான்னு தெரியல அந்த அவார்டு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஏன்னா அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதை யூஸ் பண்ணாத. இப்போ டிராப் ஷிப்பிங்கோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ இந்தியால கரெக்டான அவேர்னஸ் இல்ல. சும்மா தமிழ்நாட்டுல அவன் வீடியோ போடுறான், அஃபிலியேட் பண்ண டிராப் ஷிப்பிங் பண்ண. அஃபிலியேட் போடுறான்ல, அவன் சம்பாதிக்கிறான், அவன் அஃபிலியேட் பண்ணிடுறான். புரியுதா? அஃபிலியேட்னா ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு விஷயம்டா. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு இதை சொல்லுவேனா, இந்த ப்ராடக்ட் வாங்க, நான் வந்து ஒரு அஃபிலியேட் லிங்க் தருவேன். இப்போ என்ன ஆகும்னா, நான் ஒரு லிங்க் தருவேன்ல, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு லிங்க்ன்ட்டு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ லிங்க் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ உள்ள போய் வாங்கினீங்கன்னா அதுல எனக்கு காசு வரும். ஏன்னா நீ வாங்குனது என்னால. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்ப அவனுக்கும் அவன் தேவையான ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு, எனக்கும் என் காசு கிடைச்சிருச்சு. ஆமா, ஆனா அது வந்து ஸ்கேம் வச்சுப்போம். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறேன்னா, உன்னை மண்டை கழுவுனல, இந்த ரெஃபரல் கோடு தரேன்ல, இந்த ரெஃபரல்ல நான் சம்பாதிச்சேன். ஸோ அதுவும் அஃபிலியேட் கீழே வரதுனால தான் அவன் இன்னும் அப்படிதான். ஆனா அஃபிலியேட் கிடையாது. அவன் அப்படிதான் பிராண்ட் பண்றான். அவன் சேஃப் ஆகணும்ல, சேஃப் ஜோன். இப்போ பாரு, மை வி 3 ஆட்ஸ் 1.5 லட்ச ரூபா தந்தா டெய்லி 400 ரூபாவா? அந்த 1.5 லட்ச ரூபா திருப்பி தான் தந்துன்னு இருக்கா காசா? நீ கொடுத்த காசா அவன் டெய்லி தரான். இங்க எப்படி தெரியுமா இது சம்பாதிக்கிறான்? ஓ, நான் ஒரு யூசர் டேட்டா பேஸ் வச்சிருக்கேன். நீ வந்து அதோட கஸ்டமர், மெய்யறிவு வந்து ஷாப் ஓனர். நான் மெய்யறிவு கிட்ட ஒரு 10,000 ரூபா வாங்குவேன். இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளோ யூசர் பேஸ் இருக்கு, நீ காசு கொடுத்தனா நான் உன் வீடியோ ஆட் பண்றேன்ட்டு. அப்போ மெய்யறிவு எனக்கு 10,000 ரூபா தருவான். நீ உட்காந்து ஆடு பார்க்கணும், ஏன்னா நான் மெய்யறிவுக்கு டேட்டாஸ் தரணும். இத்தனை பேர் ஆடு பார்த்துருக்கான், வாங்கினானு இல்லையோ ஆடு பார்த்தேன்னு. அப்போ என் யூசர்ஸ்லாம் ஆடு பார்ப்பான். நான் அந்த ஆடு பார்த்ததுக்கு அவன் கொடுத்த காசையும் திருப்பி தந்துடுவேன். அப்போ நான் வந்து பிஸ்னஸ் ஓனர்கிட்ட காசு பார்த்துருவேன், யூசர்ஸை வச்சு வாங்கின காசு திருப்பி தந்துடுவேன். அப்போ நான் யூசருக்கு வாங்கின காசு கொடுத்துட்டேன். நான் பிஸ்னஸ் மேனை ஏமாற்றி இந்த மாதிரி ஆட்ஸ் பார்க்க வைக்கிறேன்ட்டு நான் மார்க்கெட்டை ப்ரமோட் பண்ணேன், நான் காசு வாங்கிப்பேன். அப்போது நான் ப்ராஃபிட் பார்த்துட்டேன். உனக்கு கேட்ட காசு கொடுத்த காசு கொடுத்துட்டேன், ப்ராஃபிட்டே இல்லை. அப்போ மெய்யறிவு ஏமாந்தான், ஏன்னா பிஸ்னஸ் மேன். அப்போ நீ எக்ஸ்ட்ரா காசு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீ உனக்கு கீழே ஆள் சரி, உனக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும். அப்போதான் நீ போட்ட காசு இல்லாத காசு பார்க்குற. ஃபுல்லாவே இப்படிதான் ஒர்க் ஆகுது. எங்க வீட்டுல சைடு அந்த இங்கதான் வேலை செய்யறாங்க, அந்த கம்பெனில தான். அந்த இங்க ஸ்டே சிட்டி இருக்கு, ஆல்ஸ்டாம், அந்த மெட்ரோலாம் செய்யறாங்களே, மெட்ரோ கோல்கேட் அந்த மாதிரி கம்பெனி. அங்க இருக்கவங்க எல்லாருமே காசு போட்டு வச்சிருக்கான். ஆக்சஸ் இந்தியா என்னென்னமோ இருக்கு, காசு அப்படியே எரிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காசை நம்பி தர மாட்டான், ஆனா இதுக்கெல்லாம் தூக்கி தந்துருவான். லாபம் இப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாபம் எதுவும் கிடைக்காதா? இப்போ நான் வந்து உனக்கு காசு போட சொல்றேன், உனக்கு நான் லாபம் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏமாத்துறானே. இப்ப எனக்கு அதனால வந்து இது இருக்குன்னா நான் காசு போட தான் செய்யணும் அப்படின்றான். ஒரு வயசு வந்ததுன்னா எல்லாருமே காசு தேவைப்படுது. இப்போ என் ஃப்ரெண்டு எதுக்கு 32,000 ரூபா தரணும், ஏன்னா அவனுக்கு காசு தேவைப்படுது. காசு வருதேன்ட்டு வாங்கிடுறாங்களே, எல்லாரும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் காசு பார்க்கணும்னா மேனிபுலேட் பண்றான். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒருத்தன் ஹைட் ஏத்த போறனால இன்ஸ்டால வீடியோ போடுறான், பார்த்தேன். அவன் பேரு ஒரு மாசம் வீடியோ போட்டான், அதுல ஃபாலோவர்ஸ் புடிச்சிட்டான். இப்போ 3 சென்டிமீட்டர் தான் வந்து, நார்மலா விட்டாலே வளரும் போல அது ஹைட் இல்ல. அது வந்து இல்ல அது வந்து எப்படின்னா, நம்ம நார்மலா இருக்கிறோம்ல, போன்ஸ் பேக் போன் வந்து லைட்டா வளைஞ்சிரும். யாரும் ஸ்ட்ரைட்டா ஸ்டிஃபா வர மாட்டாங்க, லைட்டா கூடி. அவன் வந்து என்ன பண்ணானா, அந்த போனை வந்து என்ன பண்ணிட்டான், ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டான். நார்மலா அந்த போனை ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டான். இப்போ வந்து ஹைட் ஆகல, அவனோட ப்ராப்பர் ஹைட்டுக்கு போயிருக்கான். ஆமா, அதுதான் அவன் வந்து கோர்ஸ் விற்கிறான். இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன்ட்டு காசு வாங்குறான், கோர்ஸ் விற்கிறான். அது வந்து அவன் வந்து மக்களை பிடிச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான், அவ்வளவுதான். மேனிபுலேட் பண்ணா இப்போ காசு பார்த்துட்டு போறான். இப்போ
இது வந்து தப்புன்னு சொல்ல, இது வந்து அவன் மேல தப்பு கிடையாது, நம்ம மேல தான் தப்பு. ஏன்னா நம்ம நம்ம மேலதான் தெரிஞ்சுக்கல. மக்கள் மேல தான் தப்பு. இது நம்ம வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கல. நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது